அரோராவுக்கு இப்போ 2 பாடி கார்டுங்க. ஒன்று துஷார், இன்னொன்று வந்து நம்ம சபரி. அதான் இதுதான் அரோராவுடைய கேம் பிளே. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த கேம் பிளே இதுதான். திடீர்னு இவங்க டைமண்டாக மாறிட்டாங்க. இது எவ்வளோ ஒரு எச்ச வேலையாக படுது பாருங்கள். சபரிக்கு இதுவரையும் ரொமான்ஸே பண்ணதில்லை. ஏன் துஷார் இருக்கும் பொழுது இந்த வேலையை அவர் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு இடம் கொடுக்குறது அரோரா. அரோராவை பொறுத்த வரைக்கும் ஆண்களை சுத்த விடுறது தான் அவங்களுடைய ஹாபின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவன் பாட்டுக்கு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கான், அந்த பக்கம் வரான், உடனே நல்லா பார் என்ன கொஞ்சி என்னை வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சிகளை ரீக்ரியேட் பண்ணுறாங்களாம். பாருங்களேன், இன்னும் கிட்ட வேற போகிறான் சபரி. சபரிக்கு வந்து எவ்வளோ நாள் தான் அவனும் பேச்சுலராகவே இருப்பான். அதாவது அரோராவுடைய கேம் பிளேயில் வந்து எப்போதும் 2 ஆண்கள் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஒரு ஆண்கள் இருந்தால் அது அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ வந்து துஷார் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவங்க அப்படியே ரொமான்ஸ் மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. கெமி கேட்குறாங்க, துஷார் என்னடா இது, உன் முன்னாடியே உஷார் பண்ணுறான், கொஞ்சம் தட்டி கேள்டா அப்படின்னு ஒன்று சபரி சொல்கிறாரு. அவன் எங்கே தட்டி கேட்பான், அவன் குட்டி தான் கேட்பான். இது காமெடியாது இல்லை, இதுதான் கேம் பிளே. இதுதான் அரோராவின் கேம் பிளே. அரோராவுக்கு சப்போர்ட்லாம் பாருங்கள். ஹோஸ்டினுடைய மிகப்பெரிய சப்போர்ட், அங்கே இருக்கிற பிக் பாஸினுடைய மிகப்பெரிய சப்போர்ட், அங்கே இருக்கிற எல்லா ஆண்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட். பெண்கள் கூட அவங்க அதிகமாக பழகினதில்லை. ஆதிரை இப்போ கொஞ்சம் திவ்யான்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் எந்த வித வேலையும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருப்பாங்க. 24 மணி நேரம் அவங்க தூங்க கூட அனுமதி பண்ணுவார். அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைன்னா குவிஸ் வைப்பார் டிக்கெட் டு ஃபினாலேலே. இவ்வளவு பயாஸ்டாக ஒரு கண்டஸ்டண்ட்டை டாப் 4க்குள்ளே எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த கேள்வி நிறைய பேருக்கு ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒழிக்குதா?